அன்பு யோகியே, அருளாசிரியர். ஒரு சொல் வெல்லும். இதன் முடிவில் அனைத்தும் பிரம்மமே, பிரம்மத்தில் பிரம்மம் இருக்கிறது, பிரம்மத்தில் பிரம்மம் வெளிப்படுகிறது, பிரம்மத்தில் பிரம்மமே நிலைத்திருக்கிறது. 96 தத்துவங்களும் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட பிரம்மமே. இந்த பஞ்சபூதங்கள் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட பிரம்மமே. இந்த ஐம்புலன்களும் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட பிரம்மமே. அறிவும் குணமும் மனமும் யாவும் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட பிரம்மமே என்பதுதானே நிதர்சனமான உண்மை. ஆலை வெல்லும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஏன் அவ்வளவு மகத்துவம் அல்லது அவ்வளவு வலிமை என்றால், அந்த வார்த்தைகளில், அந்த சொல்லில் ஆன்மாவாகிய நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். அது உங்கள் அம்சமாக வெளிப்படுகிறது. ஞானத்தை பேசும் பொழுது ஆத்மனாகவும், அஞ்ஞானத்தில் திளைத்து பேசும் பொழுது ஜீவனாகவும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். இந்த உடல் அழிந்து போகிறது என்று சொல்கிறோம். இல்லை, 5 பூதங்களாக பிரிந்து போகிறது. அப்படியானால் இந்த 5 பூதங்களிலும் நீங்கள் தான் நிறைந்திருக்கிறீர்கள். தெரியுமா? பிராணன் உங்களுக்கு வசப்படுகிறது என்றால் இந்த பிராணனில் நீங்கள் நிலைத்திருப்பதால். அப்படியானால் நீங்கள் சுவாசித்த பிராணன் இங்குதானே இருக்கிறது. நீங்கள் அருந்திய நீரில் அந்த நீர் தத்துவமாய் நிறைந்திருப்பது நீங்கள் தானே. இந்த மண்ணோடு உடல் மண்ணாகி போகிறது என்றால் இந்த மண்ணில் இந்த தூர சரீரம் அது வாழ்கிறது என்பதுதானே அர்த்தம். ஆகவேதான் கிறிஸ்தவ மதத்தில் உயிர் தேடும் நாள் என கூறப்படுகிறது. இறுதியில் இந்த மண்ணில் இருந்து மாண்டு போன மாந்தர்கள் உயிர் தெள்வார்கள் இயேசுவை போல் என்றெல்லாம் கூறப்படுகிறது. மீண்டும் இதற்கான ஒரு விளக்கம், மனவளை சுற்று. இந்த மனவளை சுற்று என்பது என்ன? நாம் ஏதோ ஒரு அலைவரிசை அது இங்கு வியாபித்து வருகிறது அல்லது பிரபஞ்சத்தை வலம் வருகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, வேதகால ரிஷிகள் மந்திரங்களில் வாழ்கிறார்கள், வேதங்களில் நிலைத்து ஜீவிதம் செய்கிறார்கள் என்றால் இங்கு ஒரு கேள்வி வருகிறது. இவர்கள் ஆத்மன், இவர்கள் பிரம்மம், இதில் எப்படி வாழ முடியும் என்று 96 தத்துவங்கள் கூறப்படுகிறது என்றால், தத்துவம் என்றால் என்ன அர்த்தம்? தத் என்றால் அது, துவம் என்றால் நீ. அப்படியானால் இந்த 96 தத்துவங்களில் நீதானே இருக்கிறாய். 96 தத்துவங்களும் நீயாக இருக்கிறாய் என்றுதானே கூறப்படுகிறது. அதில் நீ இல்லை என்று கூறவில்லையே. ஐம்புலன் அறிவில் நீதானே இருக்கிறாய். 6ஆம் அறிவு பகுத்தறிவாகவும் நீதானே இருக்கிறாய். யோகத்தில் சுட்டறிவும் 7ஆம் அறிவும் நீதானே. பேரறிவு என்பதும் நீதானே. மீண்டும் இதற்கான ஒரு சிறு விளக்கம் கூறுகிறேன். இந்த தூள தேகம் மண்ணோடு மண் கரைந்தாலும் அது மண்ணில் தான் இருக்கிறது. அதை விட்டு பிரிந்த சூட்சும தேகத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய். ஆகவே எண்ணமாக, சொல்லாக, சிந்தனையாக, வார்த்தையாக, சப்தமாக, ஒளியாக, அப்படியானால் இந்த சூட்சும சரீரம் இங்குதானே உலாவுகிறது. ஆம், அந்த சூட்சும சரீரத்திலும் நீ இருக்கிறாய். இதை கடந்து காரண சரீரத்தோடு செல்லும் பொழுது அந்த காரண சரீரம் என்பதும் கூட கர்ம வினையின் மொத்த தொகுதி தானே. ஆகாமிய வினை, பிராரப்த வினை, சஞ்சித வினை, 3இன் தொகுப்பு. அந்த வினைகளில் நீ இருக்கிறாய், அந்த செயல்களில் நீ இருக்கிறாய், சூட்சுமத்திலும் சூட்சுமமாய். ஆகவேதான் நீ ஏகம், நீ ஒன்றானவன், நீயே அநேகம். ஒரு சிறு உதாரணம், ஒரு அகல் விளக்கு எரிகிறது. அதிலிருந்து ஒவ்வொரு அகல் விளக்காக நாம் அந்த ஒளியை ஏற்றி கொண்டு போய் வைக்கிறோம்.
ஒரு 1008 அகல் விளக்காகிவிட்டது. இந்த 1008 அகல் விளக்கிலும் அந்த ஒளியாய் இருப்பது, அந்த அக்னியாய் இருப்பது, அந்த பிரகாசமாய் இருப்பது எது? அந்த முதல் விளக்கின் ஒளியும் வெப்பமும் பிரகாசமும் தானே. அப்படியானால் ஒன்று அநேகமாகிறது. அந்த அநேகம் ஒன்று தானே. சரி, என் வாழ்வின் ஆதாரம் இந்த காலம். இந்த காலம் இங்கே தான் இருக்கிறது. நான் வாழ்ந்த காலங்கள் இங்கே தான் இருக்கிறது. நான் அனுபவித்த அனுபவம் இங்கே தான் இருக்கிறது. நான் எங்கெல்லாம் சென்றேனோ, எங்கெல்லாம் வாழ்ந்தேனோ, அந்த இடங்களிலெல்லாம் நான் எனும் என் அலை சுற்று அங்கே இருக்கிறது. அதில் சூட்சமமாய் நான் இருக்கிறேன். உங்களிடம் பேசும் பொழுது கூட இந்த ஞானத்தை பற்றி பேசும் பொழுது இந்த ஞானமாக நான் இருக்கிறேன். ஆகவேதான் உங்களுக்குள் அது சென்று நீங்கள் அந்த ஞானமாக மலர்கிறீர்கள். நான் தரும் யோகத்தில் நான் தான் இருக்கிறேன். அந்த யோகத்தை நீங்கள் அபியாசம் பண்ணும் பொழுது நான் அடைந்த அந்த உயர்நிலைகளை நீங்கள் பெறுகிறீர்கள். நான் என்பது என்ன கூறுங்களேன். நான் என்று சொன்னால் அது நீங்கள் தானே. நீங்கள் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அது நான் தானே. எவ்வளவு அழகான ஒரு விளக்கம். இன்னும் சொல்கிறேன். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், காலங்களில் நான் வசந்த காலமாய் இருக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியாய் இருக்கிறேன், மரங்களில் நான் அரச மரமாய் இருக்கிறேன், மனிதர்களில் நான் அரசனாக இருக்கிறேன். இப்படி உயர்நிலையிலிருந்து தாழ்ந்த நிலை வரை ஒவ்வொன்றிலும் உயர்நிலை பெற்ற ஒரு ஜீவனில் அதுவாக நான் என் அம்சமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். என்றால் இதனுடைய மகத்துவம் என்ன? நீங்கள் இல்லாத காலங்கள் இல்லை அர்ஜுனா. நீ இல்லாத காலம் ஒன்று இல்லை, நானும் அப்படியே. ஆனால் நான் அவற்றை எல்லாம் அறிவேன், நீ அறியாய். ஆகவேதான் இந்த காலத்தில் மட்டுமே இருப்பதாக எண்ணுகிறாய். நீ ஒவ்வொரு காலத்திலும் நீ இருந்திருக்கிறாய், தூரமாகவோ சூட்சமமாகவோ மகா சூட்சமமாகவோ. ஆகவே ஒவ்வொன்றுள்ளும் நீதான் இருக்கிறாய். நீங்கள் வாழ்ந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் வாங்கிய வாகனத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய விருப்பங்களில் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள், எதையெல்லாம் அனுபவித்தீர்களோ அதிலெல்லாம் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். கடைசியில் அவற்றை விட்டு விட்டுத்தான் நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டால், அறிந்து கொண்டால், ஆம், ஒவ்வொன்றிலும் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்படி? நான் என் மகனில் இருக்கிறேன், அவன் என் அம்சத்தில் தோன்றுகிறான். நீங்கள் பார்த்தீர்கள் என் பேரனுடைய கல்யாண வைபவ போட்டோத்தை. அதில் அன்பர்கள் கூறினார்கள், ஐயா உங்கள் பேரன் உங்களை போன்றே இருக்கிறார். அப்படியானால் நான் என் மகனாகவும் இருக்கிறேன், என் பேரனாகவும் இருக்கிறேன், அவனது மகனாகவும் நான் இருக்கிறேன் என்றால் இந்த தோற்றத்திற்கு மூலம் கூறு யார்? நான் தானே. நான் என்பதை கொண்டுதானே என் வம்சம் வழி பெருக்குகிறது என்றால் அதிலெல்லாம் நான் இருக்கிறேன் அல்லவா? ஆகவே தான் கூறினேன், வித்தில் நிறைந்த நீ, விந்தில் மறைந்த நீ, சத்தில் இருந்த நீயே நீ என்று கூறினேன். சத்தாக சித்தாக ஆனந்த வடிவமாக இருக்கும் நீ அனைத்து நுண்ணும் புறமுமாய் இருக்கிறார். இங்கு வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு செல்லும் பொழுது இதில் தூள ரூபம், சூட்சம ரூபம், காரண ரூபம் என்னும் ரூபங்களை விட்டு செல்கிறாய் என்றால் அதுதான் அலை சுற்று என கூறப்படுகிறது. ஏதோ ஒரு அலை வரிசை இல்லை, இந்த அலை வரிசை என்பது அது நீ சூட்சமமாய் நிறைந்து இருக்கிறாய் என்பது. ஆகவே நான் கூறினேன், இந்த சொற்களில் நீ இருக்கிறாய், சப்தத்தில் நீ இருக்கிறாய், இந்த நாதங்களில் நீ இருக்கிறாய், இந்த கீதங்களில் நீ இருக்கிறாய், வேதங்களில் நீ இருக்கிறாய் என்பது கூட இதுதான். ஆகவேதான் வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுது அதில் நிறைந்து மறைந்து இருக்கும் வேதகால ரிஷிகள்
அற்புதமாக மலர்ந்து ஒளிர்ந்து அதன் மகத்துவத்தை அருளுகிறார்கள். ஆகவேதான் அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு மகத்துவம். ஆயஹாத்ம பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி என்ற உடனே என்ன நிகழ்கிறது? அங்கே தனக்குள் அஞ்ஞான இருள் விலகுகிறது. தன் சுய சுரூபத்தை பார்க்க முடியும். ஆனால் அதை எந்த அளவு நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான். ஆகவே நான் கூறுகிறேன், கனவில் காண்பது கர்ம வினையா என்றால் அதை அனுபவிப்பதும் நீதான், அதுவும் கர்மாதான். கனவில் நனவு போய், நனவில் கனவு போய். விழிப்பு நிலையில் இங்கு எப்படி கர்மா பின்தொடர்கிறதோ, கர்மா நிகழ்கிறதோ, அனுபவிக்கிறாயோ, அந்த அனுபவத்தின் பலனாக அடுத்த பிறவி சித்திக்கிறதோ, இவையெல்லாம் என்ன? தூளத்தில் சூட்சுமம், சூட்சுமத்தில் காரணம், காரணத்தில் தூளம். இந்த மூன்றும் தானே நிகழ்கின்றன. தூள உடல் எடுத்து நீ செய்கின்ற காரியங்கள் யாவுமே அகநிய வினைகளாக சூட்சுமத்தில் ஒழுங்கிறது. சூட்சுமம் என்பது மனமாக, மனதில் ஒழுங்க அந்த எண்ணப்பதிவுகள் காரண தேகத்தை ஒடுங்கி அந்த காரண தேகத்திலிருந்து வெளிப்பட்டு காரியமாக நிகழ்கிறது. இந்த சர்க்கிள், இந்த வட்டம், இதற்குள் தானே வாழ்வு என்பது நிகழ்கிறது. அப்ப இந்த வாழ்வில் தானே காலம் இருக்கிறது, கர்மா இருக்கிறது, கர்ம வினை இருக்கிறது. இவற்றை எல்லாம் மிக அழகாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் தியானத்தில் மூழ்கு மூழ்கு, முடிவில்லா ஆழத்திற்குள் மூழ்கு. முடிவில் நீயே நீயாக இருப்பதை உணர்வாய். என் அன்பு நிறை அருளாசை நன்றி செய்க, நலமே பெறுக.